சால்வேஷன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே மாபெரும் வரலாறை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். அதுவும் குறிப்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகை, அதனுடைய அடையாளங்கள் இயேசுவானவரே கூறிக்கொண்டிருக்கிறார் என்பதாக அப்போஸ்தலர்கள் இதை குறித்து இன்னும் திட்டமும் தெளிவுமாக எழுதி வைத்திருக்கிறார்கள். இதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய ஒரு முடிவு என்று உண்டு. அந்த முடிவிலே கர்த்தர் தாமே ராஜரீகம் பண்ணுகிறவராக, முழுமையாக ஆளுகிறவராக வருவார். அவருடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலை நிற்கும். அது அழிவில்லாத ஒரு ராஜ்யமாக இருக்கும். அந்த ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளாக வரக்கூடியவர்கள் அவருடைய சுவிசேஷத்தினாலே கழுவப்பட்டவர்களாக, அதாவது கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், என்னுடைய நீதிக்காக அவர் உயிர்த்து எழுந்தும் இருக்கிறார், அவர் மரித்தோரையும் உயிருள்ளோரையும் நியாயம் திரும்ப வருவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. அதனுடைய பிள்ளைகளாக வாழக்கூடிய நாம் இந்த நாட்களிலே அவருடைய இரண்டாவது வருகையை குறித்து அதிகமாக திட்டமாக, ஒரு பயமுறுத்துதல் இல்லை, திட்டமாக அறிய வேண்டியதாக இருக்கிறோம். இப்பொழுது நான் கொஞ்ச நாளைக்கு முன்பதாக ஒருவரோடு கூட பேசி கொண்டு இருக்கும்போது அவர் சொன்னார், அவருடைய தீசிஸ் பேப்பர் எழுதுகிறார். அவர் எழுதும்போது நான் கேட்டேன், என்ன தீசிஸ் பேப்பர் எழுதுகிறீர்கள்? அவருடைய டாக்டர் பட்டத்துக்காக, முனைவர் பட்டத்துக்காக எழுதுகிறார், ஆராய்ச்சி எழுதுகிறார். அவர் நான் கேட்கும்போது என்ன சொன்னார், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகையை முன்னிட்டு நாம் இந்த நாட்களிலே சபைகளிலே என்ன உபதேசிக்க வேண்டும் என்பதை குறித்து எழுதுகிறார். அதாவது இயேசுவானவர் வருகிறான் என்பது ஒரு ஊக்கச் செயலாக இருக்க வேண்டுமே தவிர அது பயமுறுத்துதலாக இருக்க முடியாது. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கர்த்தர் வருகிறார் என்பது நமக்கு ஒரு ஊக்கம், அதாவது நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியது, இயேசுவானவர் வருகிறார் என்பது. ஆக கர்த்தருடைய இரண்டாவது வருகையானது அதை வைத்து நாம் பயமுறுத்த அல்ல, பக்குவப்படுத்தவும் அதற்கு நேராக ஆயத்தப்படுத்தவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் சபையினை நடக்க வேண்டியது. ஆனால் அநேக நேரங்களில் என்ன செய்கிறார்கள், இதை வைத்து அப்படி நடந்துவிடும், இப்படி நடந்துவிடும், நீங்கள் எல்லாம் கைவிடப்படுவீர்கள் என்று சொல்லி அதை பயமுறுத்தலாக மாற்றி விடுகிறார்கள். அதாவது எப்பொழுதுமே ஒரு பயபக்தியானது பயத்திலே வரும் என்றால் அது பக்தி இருக்காது, அது பயம்தான் இருக்கும். நாம் கர்த்தரை நேசிக்கிறதன் மூலமாக அவர் எனக்காக மரித்தார், உயிரோடு எழுந்தார், என்னை மீட்க வருகிறார் என்ற ஒரு ஆனந்த களிப்போடு அவரை எதிர்பார்க்கவர்களாக இருக்க வேண்டும். சரி, நாம் கடந்த நிகழ்ச்சியில் பார்த்தனுடைய ஒட்டுமொத்தமாக ஒரு குறிப்பாக நாம் பார்த்துவிட்டு அடுத்ததுக்கு போவோம். கிறிஸ்துவே தாவீதுனுடைய வம்சாவளியில் வரக்கூடிய வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட மேசியா என்று பார்த்தோம். இவர் ராஜாவாக திரும்ப வருவார், அவர் வரும் வரை இஸ்ரவேலுடைய இந்த வீடானது பாழாய் விடப்படும் என்று சொல்கிறார். இஸ்ரவேல் சகல தேசத்தாராலும் பகைக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டத்திற்குள்ளாக வருவார்கள். இப்பொழுதுள்ள நடந்து கொண்டிருப்பது அதுதான். இஸ்ரவேல் தேசமானது எல்லாராலும் பகைக்கப்படக்கூடிய ஒன்றாக உருவெடுத்து கொண்டு இருக்கிறது. அதனுடைய உட்குறிப்பின்படி என்ன நடக்கும் என்றால், அனைத்து தேசத்தாரும் கர்த்தருடைய புதிய வீட்டாராகிய திருச்சபையையும் பகைப்பார்கள். இரண்டுமே பகைக்கப்படும். சபையையும் பகைப்பார்கள், கர்த்தருடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலரையும் பகைப்பார்கள். இரண்டு பேருமே கர்த்தருடைய ஜனங்கள் என்று நாம் முழு பகையாக பகைப்பார்கள். முடிவு வருவதற்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்தை முழுமையாக அமைக்கப்படுவதற்கு முன்பு இந்த நாடுகளுக்கு விரோதமாக நாடுகள், அந்த போர்களுடைய எண்ணிக்கை பெருகும், அது அதிகரிக்கும். அதே போல் இயற்கையினுடைய பேரழிவுகளும் அதிகமாகும். இரண்டுமே அதிகமாகும். ஒன்று மனிதர் மூலமாக உள்ள அழிவுகளும் அதிகமாகும், இயற்கையின் மூலமாக நடக்கக்கூடிய பேரழிவுகளும் அதிகரிக்கும். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், இதெல்லாம் நடந்து கொண்டே தான் இருக்கின்றன என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால், இந்த நாட்களிலே உள்ள பூகம்பங்கள் அதனுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. பூமி அதிர்ச்சியினுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பக்கூடியது இன்னும் அதிகமாக இருக்கிறது. ஒருவர் வெறுத்து, அதாவது கொலை செய்யக்கூடிய அளவிற்கு, சிறு குழந்தைகளையும் கொலை செய்யக்கூடிய அளவிற்கு அவர்கள் வெறுக்கிறார்கள். குடிவெறியினாலே இல்லை, மதவெறியினாலே. குடிவெறி ஒரு பக்கம், மதவெறியினாலே, மதத்தினாலே ஊன்றப்பட்டு என்ன செய்கிறார்கள், சிறுமிகளை கற்பழிக்க வேண்டும், பெண்களை பாலிய வன்முறைப்படுத்த வேண்டும். இதுதான் நம்முடைய போராட்டம் என்று இருக்கிறார்கள். இதை எந்த கடவுள் இதை ஏற்றுக்கொள்வார் என்று தெரியவில்லை. இயற்கையினுடைய பேரழிவுகள் அதிகமாகும். எருசலேம் அழிக்கப்படும், அது அப்படியே நடந்தது. கிறிஸ்துவனுடைய ஆண்டு 70
தீத்து அதை அழித்து போட்டார் என்று பார்க்கிறோம். ஆனால் பின்பதாக எருசலேமுக்கு விரோதமாக எல்லாரும் கூட்டம் கூடுவார்கள். எல்லாரும் இஸ்ரவேலர்கள் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்படுவார்கள். தானியேல் முன் அறிவித்ததுபடி இஸ்ரவேலருக்கு எதிராக ஒரு பகையை ஒரு உலக தலைவன் முன்னின்று நடத்துவான். ஒரு இந்த வேர்ல்டு ஆர்டர், நியூ வேர்ல்டு ஆர்டர், புதிய உலக முறைமை என்று சொல்லி வரும். அதற்கு ஒரு உலக நாயகன் வருவான். அவன் தான் அந்தி கிறிஸ்துவாக இருக்க போகிறான். அவர் திரும்ப இயேசுவானவர் வரும் வரை ஒரு கால தாமதம் இருக்கும். இந்த கால தாமதத்துக்குள்ளாக மக்கள் எல்லாரும் அநேகர் இழந்து போவார்கள். தங்களுடைய சுய அன்பை இழந்து போவார்கள், நம்பிக்கை இழந்து விடுவார்கள். கர்த்தர் வருவாரா என்ற ஒரு பெரிய கேள்விக்கு நேராக தள்ளப்படுவார்கள். அதே சமயத்தில் அடுத்த பக்கத்தில் கர்த்தர் வரமாட்டார், அப்படி ஒரு உண்மையே இல்லை என்று சொல்லி ஆக்ரோஷமாக கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய சபைக்கும் அவருடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் விரோதமாக வரக்கூடிய அனைத்து பகைகளும் அதிகரிக்கும். ஆக கர்த்தர் வர தாமதிப்பதனுடைய அர்த்தம் என்ன? எப்படியாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இதற்காகவே கர்த்தர் தாமதித்துக் கொண்டு இருக்கிறார். எல்லாருமே ரட்சிக்கப்பட வேண்டும். உலகத்தில் உள்ள அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும். குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். சபையானது இந்த நாட்களிலே அதற்காக ஜெபிக்க வேண்டும், உழைக்க வேண்டும். காலம் தாமதிப்பார் என்றார். இன்னும் கொஞ்சம் காலம் தாமதித்திருப்பார் என்றால் முழுமையாக சபையும் இஸ்ரவேலும் அழிக்கப்பட்டு போயிருக்கும். ஆனால் அது வரைக்கும் ஆண்டவர் விட்டு வைக்கப் போவதில்லை. நிச்சயமாக அவர் வருவார், அவர் மீட்க வருவார். உலக தலைவன் இந்த சபையையும் இஸ்ரவேலையும் முழுமையாக அழித்திருப்பான். கர்த்தர் வராதிருந்தார். நிச்சயமாக கர்த்தர் வருவார். ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம், அதாவது இந்த நற்செய்தி என்று நாம் சொல்லக்கூடிய கிறிஸ்துவனுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், அவருடைய திரும்ப வருகை, அவருடைய சபை, அதனுடைய போதனை, இவை எல்லாம் உலகம் முழுவதும் சகல தேசத்தாருக்கும் அறிவிக்கப்படும் வரைக்கும் கிறிஸ்துவனுடைய நாள் வராது. ஆக இன்று நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு பணி என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வரும் பொழுது அவர் தம்முடைய ராஜ்யத்தினுடைய ஜனங்கள் எல்லாரையும் சகல தேசங்களிலிருந்தும் கூட்டி சேர்த்து தம்முடைய ராஜ்யத்தை முழுவதுமாக தொடங்கி வைக்க வேண்டுமென்றால் அவருடைய சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக அறிவிக்கப்பட வேண்டும். ஆக முதலாவது வருகைக்கும் இரண்டாவது வருகைக்கும் இடைப்பட்ட காலத்தில் வாழக்கூடிய நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு பொறுப்பு, ஒரே ஒரு வேலை, வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு வேலை, ஒரு பொறுப்பு. திரும்ப யாராவது ஒருத்தங்க என் சபையில் எனக்கு ஊழியத்துக்கு அழைப்பு இல்லைன்னு சொன்னாங்கன்னா, நீ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை சரியானபடி அறிந்திருந்தாயா என்று கேட்கக்கூடிய நிலைமைக்கு இருக்கிறோம். லூக்கா 24 அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தின்படி அவர் கட்டளை கொடுத்தபடி கிறிஸ்துவானவர் வருவதற்கு முன்பதாக அவருடைய இரண்டாவது வருகைக்கு மட்டுமாக நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு பணி, உலகம் அனைத்திற்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அவர்களை கர்த்தருடைய சீஷர்களாக ஆக்க வேண்டும். இதுதான் ஒட்டு மொத்தமாக. இதற்காக நாம் என்ன செய்ய முடியாது? பொறுப்பெடுக்காமல் இருக்க முடியாது, அசதியாக இருக்க முடியாது, ஏதோ நடந்து விட்டு போகட்டும் என்று இருக்க முடியாது, யாரோ ஒருவர் செய்யட்டும் என்று சொல்லி விட்டு வைக்க முடியாது. கடந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கும் பொழுது ஒருவர் என்னவா இருந்தாங்க, பசியாக இருந்தேன், கொஞ்சம் அப்படி சொல்லுங்களேன். இல்லை ஒன்று வரிசையாக எனக்கு அதை பார்த்து சொல்லுங்க, வரிசையாக அதில் பார்த்து சொல்லுங்க. சொல்லுங்க. பசியாக இருந்தேன். இருங்க, நீ என்ன செய்தீர்கள்? போஜனம் ஒரு பக்கம் கொடுத்தாங்க, இன்னொருத்தங்க என்ன செஞ்சாங்க? கொடுக்கவில்லை. இன்னைக்கு என்னன்னு, நான் பசியா இருக்கும் பொழுது நீ சோம்பேறியா இருக்கிறதுனாலே பசியா இருக்கிறாய் என்று சொல்லி நாம் ஏளனம் செய்தோம். அடுத்ததாக தாகமாய் இருந்தேன். ஒருத்தங்க என்ன செய்தாங்க? தாகம் தீர்த்தாங்க. அடுத்தவங்க என்ன செஞ்சாங்க? தீர்க்கல. நாம என்ன சொல்கிறோம்? நீ தண்ணி அடிக்கிறதுனால தான் நீ தாகமாய் இருக்கிற என்று சொல்லிவிட்டோம். தண்ணி அடிக்கும் போது என்ன செய்தாய் என்று சொல்லி அவர்களை கேவலப்படுத்தி இருக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக அந்நியனாய் இருந்தேன். ஒருவர் என்ன செய்தார்கள்? ஏற்றுக்கொண்டார்கள். இன்னொரு என்ன செய்தார்கள்? ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம் என்ன செய்தோம்? இவன் வந்தால் எங்கே நம்ம வீட்டை கெடுத்து விடுவானா என்று சொல்லி, நம்முடைய பிள்ளைகளை கெடுத்து வருவானா என்று சொல்லி அவனை தள்ளியே வைத்திருந்தோம். ஏன் உன்னுடைய நாட்டை விட்டு ஓடி வந்து விட்டாய் என்று சொல்லி அவனுக்கு போதிக்க ஆரம்பித்தோம். வேலை செய்து பிழைத்துக் கொள்ளலாமே என்று சொல்லி இருக்கிறோம். அடுத்ததாக வியாதியா இருந்தேன். நீ வியாதியா இருக்கும்போது எது இருக்க? நீங்கள் விசாரிக்க நீங்கள் பழமெல்லாம் வாங்கி கொண்டு வந்தீர்கள். ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வரவில்லை. நாமும் அவன் செய்த பாவத்தினாலே வியாதி வந்தது என்று சொல்லி அதற்கான இறையியல் பேச ஆரம்பித்தோம். நீ செய்த பாவத்தினாலே தான் உனக்கு வியாதி என்று சொல்லி நாம் இறையியல் பேசினோம். ஆண்டவர் தண்டித்து விட்டார். அதுக்கு அடுத்ததாக
வஸ்திரம் இல்லாதிருந்தோம். அவர்கள் என்ன செய்தார்கள்? நீதிமான்கள் வஸ்திரம் கொடுத்தார்கள். அக்கிரமக்காரர்கள் என்ன செய்தார்கள்? வஸ்திரம் கொடுக்கவில்லை. நாம் அவர்களுடைய குணாதிசயத்தை பற்றி விமர்சித்தோம். அவருடைய மான மரியாதை போகும்படியாக அவர்களை விமர்சித்தோம். அதற்கடுத்ததாக காவலில் இருந்தேன், என்னை நீங்கள் பார்க்க வந்தீர்கள், இன்னொருவர் பார்க்க வரவில்லை. நாம் என்ன சொல்லுவோம்? இதில் இப்போ நாம் ஏன் மாற்றிக்கொண்டு கேஸுக்கு அலைய வேண்டும் என்று சொல்லி நாம் அமைதியாக வீட்டிலே இருந்து விட்டோம். இதில் போனால் நானும் மாட்டிக்கொள்வேன் என்று சொல்லி அமைதியாக இருந்து விட்டோம். விட்னஸ் சாட்சி கொடுக்கணும் என்ன? ஆமாம், விட்னஸும் கிடையாது, சாட்சியும் கிடையாது. எங்கே போய் விட்னஸ் சாட்சி கொடுக்குறது? அதுக்கடுத்த இதில் ஏதாவது கேஸுக்கு போனால் நம்மளும் மாட்டிக்கிறோம்ல. எதுக்கு இந்த தலைவலி? அமைதியாக இருந்துட்டு போயிட வேண்டியது தானே. நமக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் வந்து அவரை பிடிச்சி போய் கேஸ் இது வச்சுருந்தாங்க. இப்போ கொஞ்சம் விடுதலை பண்ணி விட்டுருக்குறாங்க. ஆனால் இன்னும் முழுமையாக அந்த கேஸ் முடியலை. அவரை போய் பார்க்க போனாங்க. பார்க்க போனால் உள்ளே இருக்காங்க. அது 1000 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தனும் பேசுகிறாங்க, ஒருத்தரும் கேட்க முடியல. யார் பேசுகிறது யாருன்னு கேட்க முடியல. அவர்கிட்ட பேசும்போது அவர் உற்சாகமாக பேசுகிறாரு. அப்போ ஒருத்தர்லாம் சொன்னார், பிரதர் பார்த்து போகணும் பிரதர். என்ன பார்த்து போகணும்? உங்களையும் உள்ளே பிடிச்சி போட்டுருவான் பிரதர். என்றைக்காவது ஒரு நாள் உள்ளே பிடிச்சி தான் போட போகிறான், முன்னாடி பிடிச்சி போட போகிறான். ஆனால் அவர் உற்சாகமாக சொன்னார், நான் இங்கே வந்ததில் நிறைய ஊழியம் பண்ணுறேன், இப்போ எல்லோரும் என்னை பாஸ்டருங்க உள்ளே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி சொல்லி. கிறிஸ்மஸ் ஆராதனை நாங்கள் நடத்தினோம் அப்படின்றாரு. பைபிள் ஸ்டடி நடத்தினோம், கிறிஸ்மஸ் ஆராதனை நடத்தினோம். நாங்கள் போய் அவருக்கு ஆறுதல் சொல்ல போனோம், அவர் எங்களுக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இல்லை, அவரே வெளியில் ஊழியம் செய்யறதை விட சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது நிறைய ஊழியம் செய்து நிறைய மக்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க. எனவே சிறைச்சாலைகளை நிரப்புவோம் வாருங்கள். சிறைச்சாலைகளை நிரப்புவோம். நடக்கும், இதெல்லாம் நடக்கும், ஒரு நாளில் நடந்து தான் ஆகும். இது என்னென்னா, நீங்கள் ஒன்று செய்யணும், இன்னொன்று செய்யாமல் இருக்கணும். இதுக்கு ரெண்டுக்கும் இடையில கொண்டு வந்து நம்ம பண்ணுறது இருக்குல்ல, அதுதான் அது அக்கிரமக்காரன். நம்மளை என்ன சொல்லணும்? ஆண்டவர் என்ன சொல்ல? அக்கரமக்காரர்களே, செய்யவும் இல்லை, செய்யாமல் சும்மா இருக்கவும் இல்லை, நீங்கள் வேற என்னமோ செஞ்சுட்டு இருந்தீங்க. ரொம்ப டிப்ளமேட்டிக்காக பேசுறது அந்த நேரத்தில். அது டிப்ளமேட்டிக்காக இதுக்குன்னு ஒரு தியாலஜி உருவாக்கிடுவாங்க. அங்கேயும் ஒட்டாமல் இங்கேயும் ஒட்டாமல், ஆனாலுமென்றி கொள்ளருமென்றி ஆண்டவர் சொல்லிட்டார். அவர் சொல்லும் பொழுதே, மிகவும் சிறியவராகிய என் சகோதரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் ஆண்டவர் சொல்றார். ஆமாம், தெரிஞ்சிருந்தா செஞ்சுருப்பாங்க ஈஸியாக. தெரிஞ்சிருந்தா என்ன, இந்த பவுலடியாரும் பர்னபாவும் லிஸ்திராவுக்கு போகிறாங்க. லிஸ்திராவுக்கு போகும்பொழுது முதல்ல என்ன செய்கிறாங்கன்னா, அவரை பார்த்துட்டு பர்னபா வந்து முதிதவராக இருக்கிறாரு, பவுல் வந்து பிரசங்கம் பண்ணிட்டாரு. அதனால 2 தேவதைகளுடைய பேரை கொடுத்துட்டாங்க. ஜூபிட்டர்னு எடுத்துட்டாங்க, 2 பேரை கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களுக்கு பலி செலுத்துறதுக்காக காளைகளை கொண்டு வர போயிட்டாங்க. ஓடிட்டாங்க. ஓடி போய் என்ன செய்றாங்க, இவங்க என்ன செய்கிறாங்க, அடிக்கும் போது ரொம்ப வேடிக்கையாக இருக்கும், அடி வாங்கும்போது கல்லாக நிற்கிறாங்க. நாங்கள் வந்து ரோம அதிகாரிகள் சொல்லலை, அடி வாங்கும்போது கல்லாக இருக்கிறாங்க, பேசாமல் இருக்கிறாங்க. ஆனால் மாலை போடும்போது சட்டை கழிச்சிட்டு ஓடுறாங்க. நேராக ஆப்போசிட்டாக இருக்குது நம்ம ஆளுங்க செய்கிறது, இன்றைக்கி உள்ள ஊழியக்காரங்க செய்கிறதுக்கு நேராக ஆப்போசிட்டு. இல்லை, அடி வாங்கும்போது நம்ம நினச்சிருவோம், ஐயா நான்லாம் இல்லையா, நாங்களாம் ஒன்றும் பண்ணலையா, எங்களை விட்டுருங்க, நாங்களாம் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி எங்களுடைய பதவிகள்லாம் சொல்லுவோம். எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், அவருக்கு இவரை தெரியுமா தெரியாது, அது தெரியாது, எனக்கு அவரை தெரியும்னு பதிக்கிறாங்க. ஆனால் மாலை போட வரும்போது நான் தான், அடுத்தவன் கால் நீட்டினாலும் நம்ம போய் நீட்டிக்கிறோம். இல்லை, ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அப்படி ஏன் நடந்துச்சுன்னு அந்த நேரத்தில் முன்னாடி ஒரு தடவை ஒரு நிகழ்ச்சியில் நான் பேசியிருக்கோம். ஏன் நடந்ததுன்னா, அவங்களுடைய காவியத்தின்படி ஒரு தடவை ஒரு தேவதை வந்திருக்குது. அது தேவதைன்னு தெரியாமல் போச்சு இந்த ஆளுகளுக்கு. பாவப்பட்ட ஆள் நினச்சி விட்டுட்டாங்க. கடைசியில் அந்த தேவதை போய் சாபம் விட்டுருச்சு, அந்த ஊரே அழிஞ்சு போச்சு. இப்போ என்ன செஞ்சாங்க, ஏய் வந்தால் ஏதாவது நல்லா பார்த்துக்குறோம்டா அப்படின்னு சொல்லி ஓடி வந்து பார்த்தாங்க. ஏதோ தேவதை வந்திருக்கு ஒரு நாளைக்கு, அதை விட்டுட்டாங்க. இப்போ இதுதான் வந்த தேவதைன்னு சொல்லி இதை பிடிச்சிக்கிட்டாங்க இவங்க 2 பேரையும். அதோடு விட்டாங்களா, அடுத்த நாள் எரிஞ்ச கல்லறையில் நாயை போல வெளியில் கூட்டிகிட்டு போனாங்க. ஒரே ஊரில் முதல் நாள் மாலை போட்டாங்க, அடுத்த நாள் இழுத்துட்டு மலர் வளையம் வைக்க வந்தாங்க. உங்களை மைதானத்துக்கு கொண்டு போங்க, அதுக்கு மயானத்துக்கு கொண்டு போனாங்க. மைதானத்துக்கோ அல்லது மயானத்துக்கோ கொண்டு போகிறாங்க, அவ்வளோதான். சரி, இந்த 2 வேத பகுதியை நாம் பார்த்தோம். முதலாவதாக நாம் பார்த்த வேத பகுதி எதுன்னா அப்போஸ்தலர் நடபடிகள், சரியா? 2வது வேத பகுதி எதுன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம். இந்த 2ஆம் வேத பகுதியிலும் ஒரு இடத்தை பற்றி சிறப்பாக சொல்கிறாரு.
அது வந்து இறையியல் கருத்தோட சொல்றாங்க. அது என்ன இடம்னு யாராவது பார்த்தீங்களா? எந்த இடம்? ஒலிவமலை. ஒலிவமலை. ஒலிவமலை அது வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்குது அந்த ஒலிவமலை. அதாவது சிலுவையிலே மரிப்பதற்கு முன்பதாக இயேசுவானவர் ஒலிவ மலையிலே அமர்ந்திருந்து ஒரு பெரிய ஒரு அவர் திரும்ப வரக்கூடிய எதிர்காலத்தை குறித்து முன்னறிவிக்கிறார். இந்த இப்போ நடந்து கொண்டிருக்கிறது இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஆலிவ் டிஸ்கோர்ஸ், ஆலிவ் மவுண்ட் டிஸ்கோர்ஸ் அப்படின்பாங்க. ஒலிவ மலையிலே இருந்து அவர் செய்த பிரசங்கம் பெரியது. உயிர்த்தெழுந்ததுக்கு பின்பு 40 நாட்கள் இருக்கும் பொழுது இயேசுவானவர் அதே ஒலிவ மலையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அங்க இருந்தா திரும்ப அதே ஒலிவமலையிலிருந்து தான் எடுத்துக்கொள்ளப்படுறார். ஆமா, அதே ஒலிவமலையிலிருந்து தான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். ஓகே, அதே ஒலிவமலை மேல வரப்போகிறார், அவருடைய பாதங்கள் வரப்போகுது. அப்ப யூதனுடைய வேத வாக்கியங்களாகிய ஒரு சகரியானுடைய புத்தகத்துக்கு நம்ம போகணும். சகரியானுடைய புத்தகத்துல இவர் தெளின தீர்க்க தரிசன வசனங்களுக்கு நாம் போய் பார்த்தோம்னா இந்த சகரியா இதை வந்து முன்கணித்து சொல்றாரு. அதாவது வேத வசனங்களிலும் தீர்க்க தரிசன வசனங்கள் எதுவுமே விட்டு போனதில்லை, எதுவுமே வீணாகி போவதில்லை. ஆராய்ந்து பார்க்கணும். ஒவ்வொரு தீர்க்க கிட்டத்தட்ட 300க்கும் மேலான தீர்க்க தரிசன வசனங்கள் இயேசு கிறிஸ்துவில மாத்திரம் நடந்து முடிந்திருக்குது. இனிமேல் சுவிசேஷம் அறிவித்து சபையை குறித்து அவருடைய 2வது குறித்து இன்னும் அதிகமாக இருக்கிறது. 300க்கும் மேலான முந்தைய ஏற்பாட்டு, நாங்கள் பழைய ஏற்பாடுன்னு சொல்ல முடியும், முந்தைய ஏற்பாட்டினுடைய வேத வசனங்கள் அப்படியே நிறைவேறுகிறது. சரி, நம்ம இப்போ எங்கே போகணும்னா ஒரு சிறந்த ஒரு இடம். அது என்னென்னா, அது அந்த இடத்துக்கு பேர் என்ன சொன்ன? ஒலிவமலை. ஒலிவமலை மேலே வந்து இந்த கலிலேயா நதி, அது கலிலேயாவுடைய அந்த அந்த ஏரி, அது ஏரின்னு தான் சொல்லணுது, கடல், கலிலேயா கடல், உள்ள கடல், அதுலேருந்து ஓடி வர்றது தான் யோர்தான். என்னென்ன கலகல என்ற கலிலேயா, யார்தான் தாண்டுவான் என்ற யோர்தான். அது வந்து விழக்கூடிய இடம், சொத்து விழக்கூடிய இடம் சவக்கடல். இதுதான் நீங்கள் போட்டுட்டீங்கன்னா அதாவது யூதா தேசத்தை வந்து நம்ம போட்டுறோம், இஸ்ரேல் தேசத்தை போட்டுடலாம். இந்த பகுதியில் வந்து மத்திய தரைக்கடல். ஓகே, அப்போ கீழே வந்து இந்த சவக்கடலுக்கு மேலே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மலைகள் உண்டு. அதுக்கு கீழே உள்ள பகுதியில் என்ன செய்யணும், சமபூமி, இந்த பகுதி மலைப்பகுதி. ஏன்னா எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு வர்றதுன்னா ஏறி போகணும், எருசலேம் வந்து எரிகோவுக்கு போகிறோன்னா கீழே இறங்கி போகணும். அதனால் சில பேர் அதை வச்சுட்டு ஒரு பிரசங்கமே பண்ணுவாங்க, அவன் கீழே போனான், ஐயா ஜாகிரபியாக கீழே போகிறான், அவ்வளோதான் ஐயா, வேறு ஒன்றும் இல்லை. எருசலேம் மட்டும் அப்படி எடுத்தோம்னா எருசலேம்ல வந்து இந்த ஆலயம் இருக்கக்கூடியது ஒரு மலையில் இருக்குது, அது ஒரு மலை. அதுக்கு அடுத்ததாக கொஞ்சம் கீழே தெற்கு பகுதியில் வந்தோம்னா இன்னொரு மலை இருக்குது, அது சியோன் மலை. இந்த சியோன் மலையில் தான் நிறைய பேர் ஏறி போகும்போது இந்த ஆரோகண சங்கீதம்னா ஏறி போகக்கூடிய சங்கீதம், அது வந்து அப்படி மேலே 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 போயிட்டுருக்கும். ஆரோகண ராகம்னு சொன்னாலே இந்த எப்போவுமே சரிகம பதனிசா அப்படின்னு தான் போகணும், தனிசபா அப்படின்னு கீழே இறங்காது, அது மேலே மேலே ஏறி போகிறது. அதுக்கு நேராக கிழக்கு பகுதியில் இருக்கிறது தான் இந்த ஒலிவமலை. இந்த ஒலிவமலையிலேருந்து, ஒலிவமலை வந்து கிட்டத்தட்ட அந்த ஆலயம் இருக்கக்கூடிய மலையை விட கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் அதிகம், 200 அடி அதிகம், 2700 அடி உயரத்தில் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஆண்டவர் பார்க்குறாரு, பார்த்து பேசிகிட்டு இருக்கார். இந்த ஒலிவமலையை பார்த்து, ஒலிவமலையிலேருந்து பார்க்குறாரு, ரொம்ப தெளிவாக தெரியும். இது ரெண்டுக்கும் இடையில இங்கே மறுபடியும் பாருங்கள், இங்கே வந்து ஆலயம் இருக்கக்கூடிய மலை, இங்கே இந்த இடத்துல இருக்கக்கூடியது சியோன் மலை, இந்த இடத்துல நேராக அடுத்த இடத்துல இருக்கக்கூடியது ஒலிவமலை. இதுக்கு இடையில ரெண்டுக்கும் இடையில கித்ரன் வேலி, அதாவது கித்ரன் சமவெளி, கீழே ஒரு பள்ளத்தாக்கு ஒரு இருக்குது, இது ரெண்டுக்கும் இடையில. இப்போ இந்த ஆலயம் இருந்தது வந்து இஸ்ரேவேல்கிட்ட இருக்குது, ஆனால் ஒலிவமலை இப்போ வந்து பாலஸ்தீனத்தில் இருக்குது, அங்கே போக முடியாது இப்போதைக்கு. எனவே நீங்கள் நல்லா கவனிக்கணும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. உலகத்தினுடைய முடிவு ஒலிவமலையிலிருந்து தான் கிறிஸ்துவானவர் பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். ஒலிவமலையிலிருந்து தான் அவர் வேத வாக்கியங்களை முன்பதாக சொல்லி கொண்டு வந்தார். இந்த ஒலிவமலையில் அமர்ந்திருக்கும் போது தான் அவருடைய எதிர்காலத்தினுடைய வருகையை குறித்து முன்னறிவித்திருக்கிறார். அப்பொழுது யூதனுடைய வேத வாக்கியங்களுடைய சகரியானுடைய புத்தகத்தில் நாம் 14வது அதிகாரத்தில் 1 முதல் 9 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். சகரியானுடைய புத்தகம் 14வது அதிகாரம் 1 முதல் 9. இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது, உன்னில் கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும், எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன், நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள்,
நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. கர்த்தர் புறப்பட்டு இத்தநாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோடே போராடுவார். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவமலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடுமையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடிப்போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆத்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி எதிர்ச்சிக்கு தப்பி ஓடிப்போனது போல் ஓடிப்போவீர்கள். என் தேவனாய கர்த்தர் வருவார். தேவரீரோடே எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். அந்நாளில் வெளிச்சமில்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மப்புமாயிருக்கும். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் போய் மாரிகாலத்துக்கு கோடை காலத்துக்கும் இருக்கும். அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். அந்நாளிலே ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். என்ன ஒரு அழகான ஒரு தீர்க்க தரிசனம் இல்லை? இதை வாசிக்கும்போது ஒரு உற்சாகமாக இருக்குதா இல்லை எப்படி இருக்குது இல்லை? சகரியானுடைய நாட்களில் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம். கர்த்தருடைய நாள் இது சிறப்பாக முந்தைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தருடைய நாள் என்பது அது நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லப்படும். ஏசாயனுடைய புத்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தில் எசேக்கியேல் 30:3 யோவேல்ல அடிக்கடி சொல்லிக்கிட்டே வர்றார். யோவனுடைய தீர்க்கதரிசி கர்த்தருடைய நாள் ஒரு கர்ச்சிக்கிற. அதே போல் ஆமோஸ்ன்னு சொல்கிறார். கர்த்தருடைய நாள் என்பது நியாயம் தீர்க்க போகிற ஒரு நாள். அது முந்தைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்க கர்த்தருடைய நாள் வரும் என்று. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, கர்த்தருடைய நாள் என்பதை திரும்ப மேசியா வருவார் என்பது சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி யோசித்தாங்க. கிறிஸ்தவர்கள் என்ன யோசித்தாங்கன்னா, இயேசுவானவர் வந்ததும் அவர் மரித்தது உயிரோடு எழுந்தது தான் கர்த்தருடைய நாள்னு சொல்லி யோசித்தாங்க. உண்மைதான், மேசியாவானவர் வருவதும் அவர் மரித்து உயிரோடு எழுந்து திரும்ப வரப்போவதும். ஆனால் நமக்கு கர்த்தருடைய நாள் என்பது என்ன? அது மட்டுமல்ல, நாம் இந்த நாட்களிலே கர்த்தருடைய நாள் என்பது உயிர்த்தெழுந்த நாள் மட்டுமல்ல, ஒரு நாளிலே அவர் வரப்போகிற ஒன்று உண்டு. இது நாம் முன்னாடியே சொன்னேன், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அப்பொழுதே நடக்கும், இம்மீடியட் ஃபுல்ஃபில்மெண்ட். அதுக்கு அடுத்ததாக கொஞ்ச நாட்களிலே, அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்களிலே நடக்கும். அதுக்கு அடுத்ததாக அவருடைய 2வது வருகையே நடக்கும். இம்மீடியட் ஃபுல்ஃபில்மெண்ட், கிறிஸ்டாலஜிக்கல் ஃபுல்ஃபில்மெண்ட், எஸ்கட்டாலஜிக்கல் ஃபுல்ஃபில்மெண்ட். 3ஐயும் நம்ம பார்க்கணும். நடந்தது, நடக்கவிருப்பது, நடக்க போவது எல்லாவற்றையும் நாம் பார்க்கணும். 3ஐயும். சரி, என்ன கர்த்தருடைய நாள் இதில் மையமாக இருக்க போவது எந்த இடத்த ஒரு மையமாக இந்த கர்த்தருடைய நாள் எதை சுற்றி வரும், எதை சுற்றி இருக்குன்னு சொல்கிறாரு. எது முக்கிய ஸ்தலமாக ஒரு மைய புள்ளியாக மாறப்போகிறது? எருசலேம். எல்லா ராஜ்யங்களும் எல்லா இடமும் ஒன்றை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. ஒரு இடத்தை நோக்கி எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் நாம் வாசிக்கும் பொழுது வேத சத்தியத்தை மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது, இன்றைய சரித்திரத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த நிகழ்வுகள், இந்த நாளில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு இந்த ஃபினாமினா எல்லாம் எதை நோக்கி எல்லாம் நகர்கிறது என்றால் எருசலேமை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். ஆமாம், இப்போ சகல ஜாதிகளும் எங்கே கூட்டுறாங்கன்னா எருசலேமுக்கு வருவார்கள், நகரத்தை பிடிப்பார்கள், வீடுகளை கொள்ளையாக்குவார்கள், ஸ்திரீகளை அவமானப்படுத்துவார்கள், ஜனத்தாரிலே பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியானவர்கள் ஜனத்தை விட்டு அகன்று போவார்கள்னா முழுவதுமாக இஸ்ரவேல் தேசம் சந்திக்கப்படுகிறது. நாம் சொல்கிற வார்த்தை சந்திப்பு, ஆண்டவரே சந்தியும் என்றால் தண்டிக்கப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனத்தோடு கூட யாரும் தண்டிக்கப்படுவார்கள்? கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சபையும் தண்டிக்கப்படும். ஏன்னா சபை முழுவதுமாக இந்த சரித்திரத்தில் இருக்கிறபடினாலே, சரித்திரத்தில் இஸ்ரவேலர்களுக்கு இடம் உண்டு என்று நாம் அறிந்திருக்கிறபடினாலே, நாம் அதை விசுவாசிக்கிறபடினாலே, நாமும் அந்த நாட்களில், அதாவது சபையும் இந்த நாட்களிலே ஒரு துன்பத்திற்குள்ளாக போகும். கர்த்தருடைய நாள் அது ஒரு பெரிய நாள். இதை முற்றுகையிடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தருடைய மகிமையினுடைய நாள் அறிமுகம் செய்யப்படுகிறது.
ஆனால் இப்பொழுதோ கர்த்தருடைய நகரம் எருசலேமுக்கு எதிரான ராஜாக்களுடைய யுத்தத்தினாலே முற்றுகை ஆகப்படுகிறது. கர்த்தர் இனிமேல் யுத்தம் செய்வார். ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் கர்த்தருக்கு விரோதமாக எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை அவங்க வர்றவங்களாம் என்ன செய்கிறாங்க, கர்த்தர் கைவிட்டு விட்டார்னா சொல்லுவாங்க இல்லையா. இப்போ இவ்வளவு நடக்கும் பொழுது எனக்கு பாதி சிறைப்பட்டு போகிறார்கள், பாதி வெளியே ஓடுகிறார்கள், சிறிகள் எல்லாம் கற்பழிக்கப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது என்ன நினைப்பாங்க, நீ நம்பின இயேசுவானவர் எங்கே அல்லது மேசியா எங்கே என்று கேட்பார்கள். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். யார் கூட்டுறாரு சொல்றாரு? யாரு கூட்டுறாரு? அவங்களாம் வர்றாங்களா? கர்த்தர் தான் கூட்டுறாரு. கர்த்தர் அனுமதிக்கிறார். இது மாதிரி முன்னாடி செஞ்சிருக்கிறாரா? நிச்சயம் செஞ்சிருக்கிறார். அதையும் நம்ம கீழே பார்க்க போறோம். யுத்த நாளிலே போராடுவது போல அந்த ஜாதிகளோட போராடுவார். யார் சொல்றார்? கர்த்தர் புறப்பட்டு கர்த்தரே போராடுவார். கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார்னா, ஒன்று இந்த ஜனங்களை அனுப்பிடுறாரு. நீ போய் என்னுடைய ஜனங்களுக்கு சரியானபடி புத்தி புகட்ட வேண்டும் என்றால் உன் கையில் கொடுத்துட்றேன். இது மாதிரி 2 இடத்துல கொடுத்துட்டார் ஆண்டவர். முன்னாடி எங்கெல்லாம் கொடுத்துருந்தார்? 2 இடத்துல ஒப்பு கொடுத்துட்டாரு. ஒன்று ஒப்பு கொடுத்துருந்தார். அந்த அது இதுக்காக ஒப்பு கொடுத்தார். நான் சொல்றேன், கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை தண்டிப்பதற்காக 2 இடங்கள்ல ஒப்பு கொடுக்கிறாரு. அதுக்கு முன்னாடி பாபிலோனா, அதுக்கு முன்னாடி ஒரு 400 வருஷம் எங்கேயோ கிடந்தாங்களே, எகிப்துல அடிமைகளா இருந்தாங்க. ஒப்பு கொடுத்துட்டார் ஆண்டவர். ஒரு 400 வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க, ஐயா நான் இருக்க வேண்டிய இடம் இது இல்லையா அப்படின்னு கத்துறாங்க, முறையிடுகிறார்கள். 40 வருஷம் வர வேண்டிய, நாங்க வணங்கக்கூடிய தெய்வம் இது கிடையாது, நாங்க செய்யக்கூடிய வேலை இது கிடையாது, இங்க எங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி நாங்க வந்தோம். கோஷியன் தேசத்துல எங்க ஆடு மாடுகளுக்கு சாப்பாடு கிடைக்கும், எங்களுக்கும் கறி கிடைக்கும்னு வந்துட்டோம். வருத்தத்துடைய அப்பத்தையும் அழுகனுடைய தண்ணீரையும் நாங்க இருக்கிறோம். இது என்ன தெரியுது, ஒரு அடிமைத்தனத்தினுடைய வீட்டில் இருக்கிறோம்னு சொல்லும் போது ஆண்டவர் யுத்தம் செய்கிறாருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறார். நீங்க யுத்தம் செய்த நீங்க அதை பாருங்க, கர்த்தர் செய்த யுத்தத்தை அதை பாருங்க. அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து கொண்டு வந்தேன், நான் உன்னை கொண்டு வந்தேன், இழுத்து கொண்டு வந்தேன், நீ வரமாட்டேன், தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன். அங்கே இருந்தாலும் தாவலை பரவாயில்ல அங்க அப்படின்னு இருந்தேன். அங்க எனக்கு எல்லாம் கிடைச்சிச்சு விட்டுருந்தேன். இழுத்து கொண்டு வந்தார். ஒன்று. இரண்டாவதாக நம்ம எங்க பார்க்கிறோம், பாபிலோன்ல ஒப்பு கொடுத்தார். திரும்ப அங்கேருந்து கொண்டு வர்றார். பாபிலோன்ல ஆண்டவர் ஒப்பு கொடுக்காம இருந்தா நேபுகத்நேச்சார் அவர்கள் மேல் கையை வைத்திருக்க முடியாது. ஒப்பு கொடுத்தார். ஏன் 70 வருஷம் அவர்கள் சிறைக்கு போனாங்க? அந்த தேசத்தை ஒழுங்கானபடி பராமரிக்கல. எதை நீ பராமரிக்கணும்னு சொன்னியோ அதை செய்யல, அதை ஒப்பு கொடுத்திருந்தா. இப்போ முதல்ல அந்த தேசத்துல இருந்தவங்க அந்த தப்பு செய்தாங்கன்னு தான் அவங்கள துரத்தி விட்டுட்டு, அதாவது எமோரியர்களுடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை அப்படின்னு 15வது அதிகாரத்துல பார்க்கிறோம். ஆதியாகமத்துல இத நீ செய்தா உனக்கு இதேதான் செய்வேன்னு சொல்லியும் அவங்க அடிச்ச அதே மிலாரினாலே உன்னை அடிப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. நீ என்னுடைய பிள்ளை இருந்தாலும் உனக்கு அடி கிடைக்கும் அப்படிங்கிறாரு. இப்ப இதெல்லாம் விட்டுட்டு இப்ப என்ன சொல்றாருன்னா, இன்னொரு கூட்டம் வரும் உனக்கு, இன்னும் நீ ஒண்ணு புரியல, உனக்கு இயேசுவே ஆண்டவர்னு சொல்லி இன்னும் சொல்ல முடியல உனக்கு, அவருடையது. அதுக்கு பின்பு நாங்கள் யுத்த நாளிலே போராடுவது போல ஜாதிகளோடு கூட ஆண்டவர் போராடுவார். என்ன சொல்வார்? இப்போ என்ன நடந்ததுன்னா, இது வரைக்கும் எகிப்தியரும் சரி இந்த பாபிலோனியனும் சரி அவங்களுக்கு ஒரு தூரம் வரைக்கும் தான் ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனால் அதுக்கு மேலே அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் நமக்காக போராடுகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை நம்மை சிட்சிக்கிற தேவனாக இருந்தாலும் முழுவதுமாக நம்மை ஒப்பு கொடுக்காதவர் ஒரு நாளிலே திரும்ப அவர் வருவார். இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் கர்த்தரே இயேசுவே ஆண்டவர் என்று ஒப்புக்கொள்ளும் மட்டுமாக இது எல்லாம் நடக்கும். இது ஒலிவ மலையிலிருந்து ஆரம்பிக்கக்கூடியது என்று சகரியா சொல்லிக் கொண்டிருக்கிறார். அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நாம் இதை குறித்து பார்ப்போம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அலைபேசி எண் 9789987664. மின்னஞ்சல் முகவரி tv@ektanetwork.org.